ஏன் போட்டோம், எதுக்கு போட்டோம், வேட்பாளர் எவன், படிச்சிருக்கானா, யாரு, இவரா நம்ம ஒரு மெல்லிய அவருக்கே தெரியல. இவர் சீட்டு கொடுத்தோமா, ஜெயிச்சாரா, இவர் மந்திரியா, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏதோ நாய் திருட்டு போயின்னு கடிச்சு விடாம இருந்தா சரிதான். நமக்கு ஒரு கனவு இருக்கிறது, நம் தலைவர் நமக்கு கையளித்த பெருங்கனவு இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு நம் தலைவர் கையில், நம் தலைவனும் பல்லாயிரக்கணக்கான நமது மாவீரர்களும் சுமந்த கனவு இன்று நமது கைகள். களம் வேறு, காலம் வேறு, கனவு ஒன்றுதான். தம்பி வெற்றிச்செலன் சொன்னது போல நான் முன்வைத்ததுதான், இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. பாதையை தேடாதே உருவாக்கு என்றான் தலைவன். ஹிட்லர் சொல்றான், அங்க என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேன், பாதையவா, பாதையை தேடி இறங்கி நட, அது பாதையாகும்னா இறங்கி நடந்தான் தலைவன், பாதையாச்சு. நமக்கு சொன்ன பாதையை தேடாதே உருவாக்குங்க, நடந்தோம், உருவாகிவிட்டது, இலக்கை குறித்தாகிவிட்டது. அந்த இருக்கு பாதை சரியானது, பயணம் தெளிவானது, உழைப்பு கடுமையானது, உண்மையானது, வெற்றி உறுதியானது. ஆனால் காலம், அதுதான் தம்பி துரை சொல்றான், என் வெற்றியை நீ தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது. ஜஸ்ட் டிலே, அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நானா வந்தவன் இல்லை, உங்களை மாதிரி ஆசைப்பட்டு முதலமைச்சராக வந்தவன் இல்லை. நான் காலம் என்னை இறக்கி விட்டுச்சு, நான் படம் எடுத்து பிழைக்க தான் வந்தேன், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை தள்ளி விட்டுச்சு. யாரா என்னை தள்ளி விட்டதுன்னு என்ன ஒரு தடவை கிணத்துக்குள்ள குச்சி கேப்பாரில் அந்த மாதிரி என்னை தள்ளி விட்டது. நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு, நான் கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது வந்துச்சு. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இது நான் விரும்பி வந்தது அல்ல, காலம் எனக்கு கையளித்த கடமை. வரலாறு எனக்கு வார்த்து கொடுத்த மாபெரும் பொறுப்பு. சரி, இல்லடா, நாங்கள் இல்லை, நான் இல்லை, நாம் தமிழர் இல்லை, வெளியேறிட்டோம். நாதி இருக்கடா உனக்கு. உலகத்தில் ஒரு மகன், அண்ணன் தம்பி, தலைவன் தம்பி, அதெல்லாம் தாண்டி அப்பா மகனுக்கு இருக்கிற ஒரு பிணைப்பு. என் தங்கச்சி கூட சொல்வாள், அவன் வரும்போது தம்பி அவன் தான், போகும்போது மூத்த மகனாக போனான்னு பேச்சியில் சொல்லியிருப்பாள். வேறு எனக்கு ஒரு தலைவன் தன் பிள்ளையை ஊருக்கு அனுப்பும்போது தன் இங்கே வர சாக துணிஞ்சிருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக போயிடும். நவல சத்தியம் சொல்கிறேன், இந்த மாதிரி தன் என்கிட்ட சொல்லி அனுப்பும்போது ஒரே வார்த்தை தான், சாக துணிஞ்சிருங்க, உங்களுக்கு எல்லாமே சாதாரணமாயிரும். இல்லைன்னா அன்னைக்கு காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு, இங்கே திமுக ஆண்டுகிட்டு இருக்கு, ஒரு பையன் இவ்வளவு கூட்டம்லாம் ஒத்தை மகன் அறுத்தருவா கத்தி. எனக்கு இவன் வரவெல்லாம் பாடம் எடுக்கிறது, கொள்கை உறுதியை பற்றியும் நிலைப்பாடு பற்றி எனக்கு கூட்டணி வச்சுடுறாப்ல, பாட்டு அப்படி சொல்கிறேன். வைத்துக்காரடே போகிறதுன்னு ஆயிடுச்சு, போய் அங்கிட்டு போய் எதாவது பொழைச்சிட்டு போவா, போகிற போக்கில் அதை புலம்பிட்டு போகாது. கூட்டணி வைக்கிறதுனா எத்தனை பேர் பேசியிருப்பான். ஒரு விழுக்காடு விழுக்காடு வைக்கிறவன்ட்டு அவளை பேசும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை தொட்டவனை எவ்வளோ பேரம் பேசியிருப்பான். போயிருக்க முடியாதா? இனமானத்திற்காக போராட வந்த பிள்ளைகள் நாங்கள், ஆனால் தன்மானத்தை இழந்து விட்டு போராட மாட்டோம். தோத்துட்டு போகிறோம், யார்கிட்ட தோக்குறோம்? தோல்வி எங்களுக்கானதல்ல. என் தம்பி சொன்ன மாதிரி, எங்கள் ஐயா பொதுச் செயலாளர் திருமால் செல்வன் சொன்னது மாதிரி, இனத்திற்கானது. என் மக்கள் முடிவு செய்கிறார்கள், அவர்களுக்கு இது சரி என்று செய்யுங்க, அவ்வளோதான். சாதி பார்த்து போடாதே ஓட்டு, போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு பேசுனது நாம். புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஆதி தமிழ் சமூக மக்களுக்கு தேடி தேடி தேர்தல் நிற்க வாய்ப்பு கொடுத்தது நாம். ஆதி தமிழ் குடிகளுக்கு 16 22 தொகுதி பொது தொகுதியிலே நிறுத்தினது நாம். 21 16 தொகுதிகளை தேர்வு செய்து பொது தொகுதியிலே நிறுத்தினது நாம். பிறகு இந்த போது எல்லாருக்கும் நாவிதர், குயவர், வண்ணார்
இது இந்த மாதிரி பழங்குடி மக்கள், ஷெட்யூல் ட்ரைப், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதுனால தச்சர் இவங்களுக்கெல்லாம் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகம். ஒரு தடவை கூட அவன் வென்றதில்லை. எவ்வளோ பெரிய வரலாற்றில் எவ்வளோ பெரிய துயரம் பாரு. இவன் சோசியலிசம் வா, கம்யூனிசம் வா, வந்து ரெவல்யூஷன் வா, அது வா, ஒன்றும் கிடையாது, ஒருத்தனும் செய்யலை. அதனால இந்த வாட்டி 8 இடம் கொடுத்தோம். ஆனால் நாங்கள் சாதியை ஒழிச்சு விட்டோம். எங்கே சாதியை ஒழிச்சு? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூரில் ஏன் நின்றார்? ஊடகங்களை துண்டிக்காம போடணும். நீங்கள் வந்து நல்லது எதையும் கொண்டு வரதுலேயே நீங்கள் சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்கள் நல்லதை தவிர எதையும் பேசுறதுலேயும் நாங்கள் சத்தியம் பண்ணியிருக்கோம். ஆட்சி எப்படி நடத்துவோம்னு படம் படமாக போட்டு காட்டினேன். ஒரு துளி காட்சியே போடலை. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசியல் அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்கள் போடணும். நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்திலேருந்து அங்கே எழுப்பியிருப்பேன். இப்போ இல்லை, இந்த அரங்கத்தில் இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில் எழுப்புறேன், என் தம்பி தங்கைகளுக்கு இடையில். பெரம்பூரில் ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை உங்கள் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன்? உங்களை ஒழிக்காமல் எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும்போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய், ஜோசப் விஜய். அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய்னு போடல? எப்படி எப்படி? ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான், ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டான். எங்கிட்ட ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மதுவை ஒழிச்ச மாதிரியா? முதலமைச்சராக நான் என்னங்க பண்ணுவீங்க? மதுவை ஒழிச்சிருவேன். எப்படி ஒழிப்பிய? இப்படி கேட்பீங்கன்னு தான் அந்த வரங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஒழிச்சு வச்சுருவாரு. வாய்க்கிட்ட ஒழிக்கிறது இல்லை. நீங்கள் பண்ணுற சேட்டை பாருங்களேன். போதைப்பொருள் 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 ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்லை, போதைப் பொருளை தேடி ஒழிக்கணும். டேய், என் தம்பி பாலாட்ட கேளு. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுற்றி ஓடுறான்டா கருவா பையன்பா. அப்படி போய் கேளுங்க. ஏய், இதெல்லாம் ஒரு பெருமை. போதைப் பொருளை ஒழிஞ்சிருச்சா? நீங்க ஒழிஞ்சிருச்சா? போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் அவர் இல்லை. போதை என்பது போதைப் பொருளுக்கானது என்ன? திடப்போதை. இதெல்லாம் தான் போதைப் பொருள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் இந்த தெருவுக்கு தெரு திறந்திருக்க டாஸ்மார்க், அதில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்லை பழச்சாரா இல்லை கோயிலில் கொடுக்குற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன பேர்? அது எப்படி? இவங்க மாற்றம் என்னங்கிற? என்ன மாற்றங்கிற? இதே பேசுறது நம்ம மாற்றம்னு சொல்றதுனால மாற்றிட்டோம், நாங்கள் மாற்றம். என்ன மாற்றம்? இருந்து போகிறோம், இப்போ வெளியில் போய் பார்க்குறோம். பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதில் வச்சிருக்காப்புல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காப்புல. இதைத்தான் அவர் பண்ணாப்புல. அவர் என்னன்னா, நான் முதல்வன். பேருந்து நிலையங்களை பார்ப்பேன், அவர் அப்படியே உட்கார்ந்துருப்பார் ஐயா. இப்போ இவர் உட்காந்துக்கிட்டு இவர் வந்து இப்போ வந்து இருங்க வரேன். அப்புறம் சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம். அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதுதான் சட்டசபையில் பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க. செய்தி நாளேடு முழுக்க, தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு இவ்வளவு கோடிகளை செலவழித்து தெருவா விளம்பரம் இதுக்கு? இவங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்ணுறது இல்லை, ரீல் தான். இன்னைக்கு என்ன போடலாம்? பேருந்தில் போகலாம். பேருந்தில் அதுக்கு தான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல, தமிழன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கிறான், கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதோ ஒன்று வச்சுக்கிறது. பேரை வச்சுக்கிட்டு சூப்பராயன் அப்படி எதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதையோ வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து. அதெல்லாம் அவங்க சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமாம், தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது. தவறு தான், இனிமேல் இல்லை அப்படின்னு சொல்லணும்ல.
விளையாட்டு போட்டி கிரிக்கெட்டு ஐபிஎல் பார்க்க போகிறாரு. சரி போகிறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தைய தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு ஐபிஎல் பார்க்க போவாங்க. இவனுக்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம் பண்ணுவான்? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக இருக்க தைரியற்ற ஒருவனை எப்படா நீ மந்திரி ஆகுது? எப்படி மந்திரி ஆகும்? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தைய வச்சு பார்த்துருக்கணும். அப்படியே நான் ஐபிஎல் பார்த்தா தான் உயிரோடு இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில் பாரு, அங்கே கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு, அது எது கடன் அட்டையா, கடன் அட்டையில் இப்படி நசுக்கிறாப்புல. பின்னாடி ஒரு பொம்பளை குழந்தை அழுது உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை நசுக்கா, பின்னாடி ஒரு பொம்பளை திருத்தி அதை எவனா எடுத்துருக்கான். எடுத்துக்கிட்டு 500 ரூபா இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியாக நசுக்கிற? தண்ணியில் போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரையை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டு உன்னை தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்கே இருக்கேன்டா, என்னை தெரியாமல் எப்படி இருக்கும்? அது கேட்குறது. அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாப்புல. இப்போ வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டா. நாட்டே கெடுத்து வச்சிருக்காடா, நாட்டே கெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் காப்பாற்ற போராடுறோம்டா. கேள்விதான்டா கேட்குறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா. மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிற்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒன்று தான். இவன் என்ன செய்வான்னு கேளு. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்குது, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேலே வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்குது, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர் இருக்கான், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்போ நான் என்ன செய்வேன்? காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரன், வஉசியின் வாரிசு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன். நான் என்ன சொல்லுவேன்னு கேளு. சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன சொல்வேன்னா, படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தாரேன், அரசு வேலை தாரேன். அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தர்றேன், உனக்கு வேலை தர்றேன். இது நான். நீங்கெல்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தர்றேன். ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தர எப்படி தெரியும்? டாக்டர் இவ்வளவுதான்டா இருக்கு சோறு, அது எங்க ஆத்தாப்பு தான் ஊத்தணும். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலை வாய்ப்பு வாழ்விடத்தில் கிடைக்கும். இப்ப உதாரணமா ஒரு சிக்கல் பாரு. இந்த கறிக்கோழிக்காரன் போராட்டம் நடத்துறதுக்கு தயாரா இருந்தான். ஏன்னா வெளியிலிருந்து வர்றவன் கூடுதலா இறைய கொடுத்து எடையை கூட்டி தள்ளிடுறான். இங்கே அது வரும்போதே எல்லாம் போய் இங்கே நிற்கும்போது அங்கே ஏற்றுறதுல இருக்க இடம் இங்கே இறக்கும் போது இருக்கலாம். நான் போராட்டம் அப்போ திங்கிறதுக்கு லக் பீஸ். அப்போ என்ன சொல்லணும்னா, இந்த பலகையை தேய்க்கிறதுக்கு எங்கள் ஒரு உப்பு காய்தம் வச்சுருப்பான். நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்குறது அவமானமாக பேசினவன் தம்பி. இந்த வலையொலியில் இருக்கணும்னா குறித்து வச்சுக்கணும். தோற மகளே குறித்து வச்சுக்கணும்னா, டே அவனை இவன் தான்ப்பா, கொண்டாப்பா நாக்கப்படுறான், அங்கே இழுத்துக்கடா, நல்லா தேய்ச்சி இருட்டுக்குள்ளே போட்டு 1 வாரம் அண்ணன் தண்ணி சோறு இல்லாமல் போட்டு உன்னை கொள்ளலாம் பார்த்துரு. நீ உனக்கு மேய்க்க வைக்க தான் வெளில போடா நாய். சீனக்காரன் 1 லட்சம் ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவை. என்னன்னா பல ஆயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டான். நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்னால் ரசிக்கிற, சீமான் சொன்னால் சிரிக்கிறியே, ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை? ஆள் தான் பிரச்சனை. இப்போ என் தம்பி துறை சொல்கிறான்ல, நானே இப்போ யுவான் ஷுவாங் மாதிரி கவான் சிங் ஃபிங்க்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா பேசுகிறான் யாவன். ஒரு கோட் போட்டுக்கணும். அவர் கலட்டிட்டாரு, இப்போ நான் போடணும்னு இருக்கேன். ஏன் நீங்கள் தான் போடுவீங்களா? நாங்கள் போட மாட்டோமா? நம்ம என்ன அப்படி போட்டுருவோம். இங்கே ஒரு டை ஒன்று கட்டி. ஆமாம், அவர் இங்கே வச்சா போட்டு நான் இங்கே வைக்க போகிறேன். இங்கே வச்சு ஐயோ, நாங்கள் வாங்கி வந்த வாரம் தப்பாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படி
இப்போ